அடிமை மருமகள் 29வது எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடிமை மருமகள் 29வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு அதிரடி திருப்பு முனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் நம்ம ஆனந்தியும் பிரியா மங்கம்மாவும் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பிரளயம் நடக்குது. எவ்வளவு நாளா நம்ம அடிமையா இருந்த நம்ம ஆனந்தி இப்ப அதிகாரம் பண்ண ஆனந்தியா மாறிட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஃபீச்சர்ஸ் எபிசோட்ல வரப்போற எபிசோட்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆனந்தியா மாறுறாங்க. மங்கம்மா பெரியவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிய விழுகுது நம்ம ஆனந்தி மூலமா. எப்பட்றா ஆனந்தி மூலமா வந்து அடிய விழுது அப்படின்னாக்கா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி வந்து எல்லாமே வந்து பிரியா வந்து அடிமையா நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? எல்லா வேலையும் வந்து டீ, காஃபி எல்லாமே வந்து போட்டு கொண்டு வந்து நம்ம பிரியாக்கிட்ட வந்து கொடுக்கணும். வீடு வாசல பெருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இருந்து இவ்வளோ நாளா நம்ம அதிகாரமா பார்த்துட்டு இருந்த நம்ம பிரியாவை இப்ப அடிமையா மாறிட்டாங்க. நம்ம பிரியா அதிகாரமா மாறிட்டாங்க நம்ம ஆனந்தி. இப்ப நம்ம பிரியா எல்லா வேலையும் போட்டு இழுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி சொல்றத எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பிரியாவும், மங்கம்மாவும். என்ன என்னுடைய பேச்ச கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம மங்கம்மா பிரியாகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. பிரியாவும் கொஞ்சம் திங்க் பண்றாங்க. ஏன் நம்ம அம்மாகிட்ட வந்து பேச மாட்றாங்க? என்ன ஆச்சு நமக்கு? ஓ! நம்ம ஆனந்தி சொல்றத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டா, நம்மளுடைய எல்லா வேலையும் நாம தானே செய்யணும். அங்க போயிட்டு வந்து நம்ம அதிகாரம் வந்து பண்ணிட்டு இருந்தா, நம்மள வீட்ட விட்டு துரத்திருவாங்கன்னு நம்ம ஆனந்தி சொன்னாங்கல்ல, அந்த பேச்ச கேட்டுட்டு தானே அப்ப நாம வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஏன் அம்மாகிட்ட வந்து பேசாம இருக்கோம்? இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நம்ம அம்மா தான் வந்து வேலை வாங்காம, ஆம் எப்படி வந்து செய்யணும், போற வீட்ல எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்காம நம்மள வளர்த்துட்டா, அங்க போயிட்டு நாம அசிங்கப்படுறத இது பண்ணிட்டு, நாம இதுக்கு எல்லாமே நம்ம ஆனந்தி வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அதனால வந்து நம்ம கோவமா இருக்கோம் நம்ம அம்மா மேல. அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிஞ்சுக்கிறாங்க பிரியா. அதனால வந்து நாம ஏன் அம்மாகிட்ட நம்ம பேசாம இருக்கணும்? அப்படின்னு வந்து நம்ம பிரியா மங்கம்மாவும் வந்து பேசுறாங்க. அப்பதான் வந்து பிரியாவுக்கு ஒரு ஐடியா வருது. இது எல்லாமே நம்ம பிரிக்கிறதுக்கான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கோளோ ஆனந்தி. ஏன்னா இவ்வளவு நாளா நாம வேலை வாங்கிட்டு இருந்தோம் நம்ம ஆனந்திய. இப்ப நம்மள வேலை வாங்குறாளே! அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்கிறவளோ ஆனந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பிரியா மங்கம்மாவும். ஆமா அப்படின்ற மாரி மங்கம்மா வந்து சொல்றாங்க. ஒரு வேளை அப்படித்தான் இருக்கும். ஏன்னா, உனக்கெல்லாம் வேலை செஞ்சு குடுக்குறா, எனக்கு மட்டும் வேலை செஞ்சு குடுக்க மாட்டேங்கிறாளே! ஆனா, அவ சொல்ற ஒரு பாயிண்ட்லும் கரெக்ட்டா தானே இருக்கு. நம்ம போற வீட்டுல வந்து புகுந்த வீட்ல வந்து அவங்களா நம்மளுக்கு வேலை செஞ்சு குடுப்பாங்க. நம்ம தானே வேலை செஞ்சு குடுக்கணும். அதுக்கு தானே நம்ம போறோம். அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வந்து பாயிண்ட்டா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம அம்மாவும் நம்மளையும் பிரிக்கிற மாரி வந்து பண்றாளே ஆனந்தி. சரி அதுக்கு ரிவெஞ்ச தான் எடுக்கிறா போல. சரி, சரி செய்யட்டும் அப்படிங்கிற மாரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க பிரியா. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா, ஆனந்திகிட்ட நேரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன எங்க அம்மாவ என்னை பிரிக்க பார்க்குறியா? என்ன அந்த வீட்ட விட்டு சீக்கிரம் துரத்த பார்க்குறியா? எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்ல இருந்து போய் தானே ஆகணும்னு" வந்து ஆனந்தி பதிலுக்கு பதில் கூறுறாங்க. அதுவும் கரெக்ட்டு தான் அம்மா. அதனால தான் உன்கிட்ட வந்து ஒரு நாத்தனான்ற முறையில தான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ போற வீட்ல கரெக்ட்டா ஒழுங்கா வேலை செய்யணும்ல. உங்க அம்மாவும் நீயும் பேசுறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் பிரிச்ச பார்க்குறேன். நான் நல்ல விதமா தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு வந்து நைஸா வந்து ஆனந்தி வந்து பேசுறாங்க. அதுக்கு சப்போர்ட்டா வந்து ஆனந்தியுடைய அப்பா, அதாவது ஆனந்தியுடைய மாமனார் வந்து பேசிட்டு இருங்க. பிரியாவுடைய அப்பா. அவ சொல்றது கரெக்ட்டு தானே. இப்ப இந்த வீட்ல நீ வேலை செஞ்சு பழகுனா தானே போற வீட்ல நல்லா வேலை செஞ்சு, நீ அங்க வந்து சண்டை வராம, ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ நிம்மதியா வாழ முடியும். அப்படின்ற மாரி வந்து ஒரு பக்கம் வந்து ஆனந்துடைய மாமனார் சொல்றாங்க. ஆனந்தி அதெல்லாம் கரெக்ட்டு தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. மறுபடியும் வந்து திங்க் பண்றாங்க. என்னடா இது குழப்பமா போச்சு. இப்ப அம்மாகிட்ட பேசணுமா? பேசக்கூடாதா? அம்மா தான் கெடுத்து வச்சுட்டாங்களா? இல்ல நானே கெட்டு போயிட்டேனான்னு ஒரு குழப்பமா இருக்காங்க. ஆனா வந்து அ அ மறுபடியும் வந்து திங்க் பண்றாங்க. இதுக்கு எல்லாமே வந்து பிளான் தான் வந்து பண்றாங்களோ! நம்ம ஆனந்தி வந்து சரியா வந்து நம்மள வச்சு செய்றாங்களே! சரி, சரி. இது எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இவ சொல்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சு தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னதான் பிளான் பண்றான்னு பார்த்துடலாம். அப்படின்னு ஒரு பக்கம்
இந்த பக்கம் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆனந்தியும், அருணுடைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஆனந்தியும் நம்முடைய அருணுடைய ஃப்ரெண்டும் இன்னொரு பக்கம் வந்து அருணுடைய ஃப்ரெண்டு எப்படியாவது ஆனந்தியை வந்து அடைஞ்சு ஆகணும். இதுக்கு எல்லாமே முட்டுக்கட்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அருண் கிட்ட வந்து ஆனந்தி வந்து தப்பாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய அருணுடைய ஃப்ரெண்டு. இங்கே ஆனந்தி கிட்ட வந்து பேசும் பொழுது சந்தோஷ் வந்து அருண் வந்து தப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் சரியில்லை, இந்த மாதிரியெல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் எரிச்சது தப்பு, இது தப்பு, இவன் ஒன்றும் சரியில்லாமா அப்படின்னு வந்து தப்பாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தப்பாக பேசினா தான் நம்மக்கிட்ட வந்து வருவா, அப்போ தான் நம்ம வந்து இவளை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஆனந்தி கிட்ட வந்து எடுபடுற விஷயம் கிடையாது. இவனுடைய பேச்சு நடவடிக்கை சரியில்லையே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச பேச தான் மெல்ல மெல்ல பேசும் பொழுது தான் தெரியுது இவன் வந்து அருணை வந்து தப்பாக வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண வச்சு நம்மளை வந்து அவன் தப்பாக வந்து இது பண்ணுறான் அப்படின்னு வந்து நினச்சி நம்ம ஆனந்தி வந்து இவன் வந்து சரியில்லாத ஆளாக இருக்கான் போல். அப்போ நம்ம பேசுகிற விஷயம் கூட அவன்கிட்ட வந்து தப்பாக தான் வந்து சொல்லுவான். அவன் பேசுகிற விஷயம் நம்மக்கிட்ட வந்து தப்பாக சொல்கிற மாதிரி, நம்ம பேசுகிற விஷயம் அருண்கிட்ட தப்பாக தான் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவனுடைய திங்கிங் எண்ணங்கள் வந்து சரியில்லை, இவனை வந்து இப்போயே அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபோன் பண்ணாலே வந்து ஆனந்தி எடுக்கல அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லா உண்மையும் வந்து அருண்கிட்ட வந்து போட்டு உடைக்கும் பொழுது, அப்போ இவ்வளவு நாளாக வந்து என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி அருணும் பம்புக்கு இழுத்து விடுறாங்க. நம்ம சந்தோஷ் பிளான் பண்ணுறாரு. ஆனால் அது மட்டுமா அந்த மாதிரி வந்து நடந்தா நம்ம ஆனந்தி அருணும் மறுபடியும் பழையபடி தான் கதை வந்து வேற மாதிரி ஆக போகுது. அருணும் அதே மாதிரி ஆனந்தி வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது எது உண்மை எது பொய் என்றதை நிரூபிக்க கட்டாயத்தில் வந்து தள்ளி போயிடுவாங்க நம்ம ஆனந்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் மறுபடியும் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அதை பேசி அதுக்கப்புறம் அவர் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் நம்ம அருண்கிட்ட போட்டு உடைச்சா மட்டும்தான் அந்த உண்மை வந்து வெளியே வரும். அது மட்டும் இல்லைன்னா மறுபடியும் பழையபடி தான் வந்து பிரச்சனை வந்து கொண்டு போகும். அது எப்படி மூவ் ஆக போகுது வரப்போகிற ரியல் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. வரப்போகிற Thursday 4 ரிலீஸ் ஆக போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிமை மருமகள் 29வது எபிசோடுடைய அப்டேட்ஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோ, இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர நண்பர்கள் தயவு செய்து வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருங்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 29வது எபிசோடில் நம்ம நினைக்காத மிகப்பெரிய ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இப்போ ஆனந்துடைய விஸ்பர் ரோபோயும் இந்த வீட்டில் சமாளிக்க போகிறாங்களே இல்லை அருணுடைய ஃப்ரெண்டை வந்து சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கதையே மூவ் ஆக போகுது. ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். காத்துக்கிட்டு இருங்க. ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு சின்ன பாட்டாக தான் ஒரு குழுவாக தான் சொல்லியிருக்கோம். அங்கே நடக்க போகுது நிறைய பெரிய ஒரு மாற்றங்கள் நிறைய இந்த நடக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய். டேக் கேர்.